வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டி என தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பாமக வேட்பாளர் அரசாங்கம் மாற்றப்பட்டு தற்போது சௌமியா அன்புமணி போட்டியிடுவார் என்ற புதிய அறிவிப்பானது தற்போது வெளியாகியுள்ளது. தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளார். தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் அரசாங்கம் மாற்றப்பட்டு புதிய வேட்பாளராக சௌமியா அன்புமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் அரசாங்கம் மாற்றப்பட்டு புதிய வேட்பாளராக சௌமியா அன்புமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ். தற்போது தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி பாமக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதற்கான காரணம் என்ன? விவரம். வணக்கம். பாமக வேட்பாளர்கள் இன்று காலை 9 பேர் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது அந்த தருமபுரி தொகுதியிலே வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டு புதிய வேட்பாளர் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது அம்மாவட்ட செயலாளர் அரசாங்கம் போட்டியிடுவார் என்று காலையிலே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வேட்பாளருக்கு மாற்றாக அன்புமணி அவர்களுடைய மனைவி திருமதி சௌமியா அன்புமணி போட்டியிடுவார் என்று பாமக தலைமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாமகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுவார்கள் என்பதற்கான 9 பேர் அடங்கிய பெயர் பட்டியலானது இன்று காலையிலே வெளியிடப்பட்டிருந்தது. அப்படி காலையில வெளியிடப்பட்டிருந்த அந்த செய்தியில அந்த தருமபுரி தொகுதியை பொறுத்தவரையிலே அரசாங்கம் என்பவர், அதாவது பாமகவினுடைய தருமபுரி மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர், அவர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையிலே வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டு அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முனைவர் சௌமியா அன்புமணியை பொறுத்தவரையிலே அவர் பசுமை தாயகம் அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்றார். தொடர்ந்து பல்வேறு அந்த பொது விஷயங்கள், குறிப்பாக மரம் வெட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றால் அங்கே சென்று அதற்காக அந்த அரசு அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த ஒரு விஷயத்திற்காக தொடர்ந்து ஒரு ஆண்டுக்கு மேலாகவே தொடர்ந்து பணி செய்து வருகிறார்கள். அதாவது தர்மபுரி அல்லது ஆரணி தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிடலாம் என்று தகவல் வெளிவந்த வண்ணமாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் நிர்வாகிகளிடம் சொல்லப்பட்டு இங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எனவே நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லியெல்லாம் பாமக தலைமை ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் நேற்று திடீர் திருப்பமாக சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட மாட்டார், அவருக்கு பதிலாக அந்த மாவட்ட செயலாளர், அதாவது தர்மபுரி மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பவரே போட்டியிடுவார் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் அந்த வேட்பாளர் மாற்றப்பட்டு சௌமியா என்பவருடைய பெயரே தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது பாமகவினுடைய தலைமை வெளியிட்டிருக்கின்றது. மருத்துவர் ராமதாஸ் அந்த செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் கையொப்பமிட்டு 2024 மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தர்மபுரி மக்களவை தொகுதியில் அரசாங்கம் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது அவர் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை தர்மபுரியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். ஏற்கனவே தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரையில் அன்புமணி போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் போட்டியிட மாட்டார், அவர் தொடர்ந்து சட்டசபை தேர்தல் போன்றவெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில அதிலே அவர் கவனம் செலுத்தப் போகிறார் என்று பாமக நிர்வாகிகள் தெரிவித்தனர். எனவே அவருக்கு பதிலாக அவரது மனைவி தர்மபுரியிலே போட்டியிடுவார், சௌமியா அன்புமணி போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையிலே தற்போது சௌமியா அன்புமணியை வேட்பாளராக அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உள்ளூர் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து அறிவிப்பை வரவேற்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.